வெல்கம் டு ஆர்டி சினிமா. இப்போ 2024 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட டேர்ட்டி ஏஞ்சல்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு இப்போ தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளில் இருக்குது. அதுக்கு முன்னாடி படத்தோட கதையை பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை ஒன்று தட்டி விட்டு போயிருங்க. படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். நம்ம அமெரிக்க கல்வி அமைச்சரோட பொண்ணை வந்து ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிங்க வந்து கடத்திட்டு போயிடறாங்க. இவங்களை வந்து நம்ம ஹீரோயின் ஈவா கிரீன் ஒரு படை அமைச்சு அவங்கள போய் காப்பாற்றிட்டு வரணும். அவங்க இந்த பொண்ணுங்களை விடுவிக்கிறதுக்கு ஒரு சில டிமாண்டு வைக்கிறாங்க. $10 மில்லியன் இன்னொரு தீவிரவாதியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து நடத்தி முடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத அதிரடி ஆக்ஷன் கலந்து சொன்ன படம் தான் இந்த படம். இந்த படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஆப்கானிஸ்தானை அந்த காமிச்ச விதம், அந்த மலைக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு ஹீரோயினை வந்து இவங்க பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்போ ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு நம்ம அமெரிக்கா படம் வந்து இவங்களை காப்பாற்றிட்டு போகிறப்ப ஒரு ஷூட் அவுட் நடக்கும். அதெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஒரு குழு மணிக்கு வேஷம் போட்டுட்டு அவங்க இடத்துக்குள்ளே போய் ஒருத்தனை அடிச்சுட்டு அங்கே உள்ள ஆயுதங்களே எடுத்துகிட்டு இவங்க வர்ற ஒரு ஃபைட் சீன் இருக்கணும். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ பாசிட்டிவ் இருந்தாலும் படத்தில் அங்கங்கே லேகாரப்பில் தான் இருக்குது. நிறையா சீன் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மணிக்கு தான் இருக்குது. அதுவும் கிளைமேக்ஸை நெருங்கும் போதெல்லாம் நமக்கு அந்த ஃபைட்லாம் வந்து ரொம்ப சினிமாட்டிக்தனமாக தெரிஞ்சாப்புல இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் இந்த படம் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேயான டீசன்ட் வாட்ச் படம் தான். ஆனால் இதுக்கு வந்து IMDbல 4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். படம் முழுக்க ஒரு ஆக்ஷன் நிறைஞ்ச படமாக இருக்கும். வெடிகுண்டு, பாம்பு, கத்தி எல்லாமே யூஸ் பண்ணி ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. இப்போ இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது. ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒரு ஒருத்தான படம் தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.